இஸ் நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் மாற்றிருக்கிறது 0 லக்ஷ்மி. ஒரு ஸ்பெஷல் மெமரியை விகா ஃபேன்ஸ்க்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த தலையெல்லாம் வந்து ஒரு அழகாக கலைச்சி விளையாண்டது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. லைஃப் லாங் நம்மளுடைய நினைவுகளில் விகாவை நினைக்கும் போது சம் ஸ்பெஷல் மெமரி அப்படின்ட்டு இந்த மாதிரி இவங்க ரெண்டு தனியாக வந்திருந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஸ்பெஷல். அதில் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது அது மாதிரி. அது மட்டும் இல்லை, விஜய் வந்து நல்லா அந்த என்ன சொல்கிறேன், அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அந்த பில் பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கப்பாங்களே, அப்போ விஜய் வந்து சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க. காவேரி வந்து வம்பு பண்ணுவாங்க, ஏய் நீ வம்பு பண்ணுறதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு கேட்டதில் அது ரொம்ப சிரிச்ச முகமாகவே பேசியிருப்பார். ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த சீன் அப்படிங்கிறது தான். ஓவராலாக எப்போயுமே விகா நமக்கு ஸ்பெஷல். இது மாதிரியான சீன்ஸ் வந்து ஒரு மெமரிஸ் அதுவும் ரொம்ப இருக்குது. கண்டிப்பாக ரிப்பீட் மோடு தான். நிறையா சீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக அப்படின்ட்டு வில்லன் சைட்லேயும் அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லை, பசு சொன்னதுக்கப்புறம் ராகினி சொன்னதுக்கப்புறம் அஜய் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, தன்னோட அண்ணா அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிடும்ட்டு. இந்த ராகினி இதை சொல்கிறதுக்காக ஒரு ஹஸ்பண்டை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த சீன். அந்த இப்போ அஜய் வந்து ஒரு ஸ்டெப்பு இது தப்பாக யோசிச்சுட்டாவே அவ்வளோதாங்க. அது அப்படி தான் நான் நினைப்பேன். யோசிச்சுட்டில்ல அவ்வளோதான், நீ கெட்டவன் தான் அப்படின்னு நான் நினைக்கிற ஆள் தான். ஸோ அதனால் அஜய் வந்து அந்த இடத்துல ராகினி ஒரு லைக் ரொமான்ஸ் மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் அப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அஜய் அந்த காதலில் அப்படி பண்ணுற மாதிரி ஓகே. அஜய் வந்து ராகினி மேலே இருக்க காதலில் பண்ணுற மாதிரி சொல்லி செஞ்சுட்டார். அந்த சீனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது போக அப்படிங்கிறது தான். சரி, அதை வந்து அஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் ஒரு பதட்டமாகறாரு. இது ஒரு பெரிய லெவலுக்கு போகும்போது நான் கம்பி என்ன வேண்டான்னா நான் காப்பாற்றுறேன் பாப்பா, நீ கம்பி என்னாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வாழ்க்கை வேணும், போய் செய் அப்படிங்கிறாங்க. ஏதாச்சுன்னா நீ விஜய் சொல்லி தான் அப்படிலாம் பண்ணேங்கிற மாதிரி விஜய் மேலே பழி போடுங்கிறாங்க. அவங்க சித்தப்பாவும், அதாவது விஜயோட சித்தப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இந்த வாரமே அது பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க. சரி, தங்கிக்குவோம், என்னவாக இருந்தாலும் சரி. விகா சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. என்ன வேணாலும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த காவேரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விஜய் ரெஸ்ட் எடுத்து கேர் பண்ணிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தி அழுத்தி சொன்னாலும் காவேரி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றே ஒன்று யதார்த்த வாழ்க்கையில் சொல்லணுன்னா, நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் பிடிக்கும், ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மத்தியில் ரெண்டு பேருமே வேறு ஒரு பர்சனை இம்பார்ட்டன்ட் பண்ணி பேசினா லைஃப் போயிடுங்க. இங்கே சீரியல் ஓகே, ஆனால் அம்மாவாக இருந்தாலும் சரி, தன் அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கமும் சொல்கிறேன், அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருந்தால் லைஃப் கொஞ்சம் விரிசல் ஆகிடும். அவங்க பிடிச்சவங்களெல்லாம் அப்புறம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியில் பேசிக்காதீங்க. கரெக்டாக எல்லாத்துக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், இது சீரியலுக்காக இல்லை, லைஃப்காக. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள்.